கோலகுபாறு இடைத்தேர்தலில் பெரிக்காத்தான் வேட்பாளரின் தோல்விக்கு பாஸ் கட்சி தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபடாததுதான் காரணம் என்று சர்ச்சை எழுந்த நிலையில் பாஸ் கட்சியின் பொதுச் செயலாளர் தக்கியுடின் ஹசான் அக்குற்றச்சாட்டை மறுத்துள்ளார். கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் உலுஸ்லாங்கூர் நாடாளுமன்றத்தில் பாஸ் கட்சியின் ஹஸ்னிசான் ஹாரூன் நாடாளுமன்றத்தில் வெற்றி பெற்றதை அடுத்து கோலகுபாறு உலுஸ்லாங்கூர் நாடாளுமன்றத்திற்கு உட்பட்டு இருப்பதால் இடைத்தேர்தலில் பாஸ் கட்சி போட்டியிடும் என்று தெரிவிக்கப்பட்டது. ஆனால் பெர்சாத்து கட்சியின் கைருல் அசாரி சவுத் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டது கூட்டணி கட்சிகளிடையே சிக்கலை ஏற்படுத்தியது. அதனால் தேர்தல் பிரச்சாரத்தில் பாஸ் கட்சியின் ஆதரவாளர்கள் பெரிக்காத்தான் தேர்தல் பிரச்சாரங்களில் பங்கேற்காமல் இருந்ததாக கூறப்படுகிறது. இன்று காலை 7 மணி அளவில் வடக்கு தெற்கு நெடுஞ்சாலையில் பயணிகள் பேருந்து விபத்துக்குள்ளானது. நெடுஞ்சாலையின் 264வது கிலோமீட்டரில் இப்பேருந்து விபத்து நிகழ்ந்திருப்பதாக பேரா மாநில மீட்புப் படை உதவி ஆணையர் ஷாரூடி முகமது ஹலீல் தெரிவித்துள்ளார். 41 பயணிகளுடன் வடக்கு நோக்கி பயணித்த அப்பேருந்து கட்டுப்பாட்டை இழந்து சாலையின் தடுப்புச் சுவரை மோதி விபத்துக்குள்ளானதாகவும் இவ்விபத்தில் 41 பயணிகளும் காயமுற்றதாகவும் தெரிவிக்கப்பட்ட நிலையில் எந்தவோர் உயிர் சேதமும் ஏற்படவில்லை என உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. விபத்து குறித்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. கோலகுபாறு இடைத்தேர்தல் முடிவு வருத்தமளிக்கும் நிலையில் இருந்தாலும் அதனை முழுமையாக ஏற்பதாக எதிர்க்கட்சி தலைவரும் பெரிக்காத்தான் பொதுச் செயலாளருமான ஹம்சா ஜைனுடின் தெரிவித்துள்ளார். 47 விழுக்காடு மலாய்க்கார வாக்காளர்களின் எதிர்காலம் மலாய்க்காரர் அல்லாதவரின் தலைமையில் எப்படி இருக்கப் போகிறது என்பதை நினைத்து பார்க்கையில் மிகுந்த வருத்தமளிப்பதாக அவர் கூறினார். கடந்த 1974ஆம் ஆண்டு முதல் சீனர்கள் மட்டுமே சட்டமன்ற உறுப்பினர்களாக வலம் வருகின்றனர். இனியும் கோலகுபாருவில் மலாய்க்காரர்களின் எதிர்காலம் குறித்து பெரிக்காத்தான் வலுவாக போராடும் என்று ஹம்சா ஜைனுடின் தெரிவித்துள்ளார். 22 வயது ஆடவரை கொலை செய்த ஐவருக்கு உயர்நீதிமன்றம் 36 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 12 பிரம்படியும் வழங்கி தீர்ப்பளித்தது. கடந்த 2017ஆம் ஆண்டு ஜூன் மாதம் திரங்கானு கம்போங் ராஜா பகுதியில் நிக் முகமது ஷாருல் அன்வார் எனும் ஆடவரை கொலை செய்ததாக நம்பப்பட்ட வழக்கில் உள்ளூரைச் சேர்ந்த ஐவர் கைது செய்யப்பட்டனர். தங்கள் மீதான குற்றத்தை மறுத்த ஐஸ் அமீடி, ரிசால்மான் அவாங், ஷஹாமான் ஃபைரோல், முகமது ஹஃபி மாட், முகமது வாய்ஸ் ஆகிய ஐவருக்கும் எதிரான சான்றுகள் உறுதிப்படுத்தப்பட்டதால் உயர்நீதிமன்றம் 36 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 12 பிரம்படியும் வழங்கி தீர்ப்பளித்தது. நேற்று கோலகுபாறு இடைத்தேர்தலில் பக்காத்தான் ஹராப்பான் வெற்றி பெற்றிருப்பது அரசாங்கத்தின் லஞ்சத்திற்கு கிடைத்த வெற்றி என்று பினாங்கு மாநில முன்னாள் துணை முதலமைச்சரும் உரிமை கட்சியின் தலைவருமான ராமசாமி தெரிவித்துள்ளார். அரசு ஊழியர்களின் 1000 வாக்குகளை பக்காத்தானுக்கு பெற அரசு ஊழியர்களுக்கு 13 விழுக்காடு ஊதிய உயர்வை அறிவித்தது. இந்தியர்களுக்கான 75 மில்லியன் இலவச வீடமைப்பு திட்டம், உலுஸ்லாங்கூர் நகராண்மை கழகத்தின் மேம்பாட்டுக்கு 5.21 மில்லியன் நிதி ஒதுக்கீடு என அரசு மானியங்கள் எனும் போர்வையில் அரசாங்கம் வாக்காளர்களுக்கு லஞ்சம் வழங்கியிருப்பதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார். குறுகிய காலமாக PKR கட்சியில் இளைஞர்களின் பங்களிப்பு குறைந்து வருவதை தாம் உணர்வதாக PKR கட்சியின் உதவி தலைவர் நூருல் இசா அன்வார் தெரிவித்துள்ளார். PKR கட்சியின் மூத்த தலைவர்கள் இளைஞர்களை அடையாளம் கண்டு அடுத்த தலைமுறையை வழிநடத்த முன்வர வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். மற்ற கட்சிகளைப் போல் கூட்டத்தின் தலைகளின் கணக்குக்காக இளைஞர்களை ஒன்று திரட்டாமல் அரசியல் கொள்கை தெளிவும் அரசியல் அறிவும் உடைய இளைஞர்களை திரட்டும் முயற்சியில் PKR கட்சி செயல்பட வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டுள்ளார். அடுத்த தலைமுறைக்கு PKR கட்சியை கொண்டு சேர்க்கும் செயல் திட்டங்களை கட்சியின் தலைமை முன்னெடுக்க வேண்டும் என்றும் மாவட்ட தலைவர்கள் இதனை செயல்படுத்த வேண்டும் என்றும் நூருல் இசா அன்வார் வலியுறுத்தினார். நாட்டின் அனைத்து மக்களுக்காகவும் கே அடிலான் கட்சி தொடர்ந்து போராடும் என்று பிரதமரும் கே அடிலான் கட்சியின் தலைவருமான டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். பல்லின மக்கள் வாழும் நம் நாட்டில் அனைத்து இனங்களுக்குமான பிரதிநிதியாக தொடர்ந்து போராடும் என்று அவர் கூறினார். இஸ்லாம் சமூகத்து மக்கள் பெரும்பான்மையாக உள்ள மலேசியாவில் அரசியலமைப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளதை கே அடிலான் கட்சி பாதுகாக்கும் என்று அவர் கூறினார். இருந்தாலும் மற்ற சமூகத்தினரின் உரிமைகளை நாம் ஒருபோதும் மறுக்க முடியாது என்று அவர் குறிப்பிட்டார். நாடு அமைதியுடன் ஒற்றுமையாக இருக்க ஒவ்வொரு இனத்திற்கும் நியாயமான பிரதிநிதித்துவம் இருக்க வேண்டும் என்றும் நாம் நியாயமாக இருந்தால் மலாய்க்காரர்களும் பூமி புத்ராக்களும் ஏழைகளாகிவிட மாட்டார்கள் என்றும் அவர் கூறினார்.
பூமிபுத்ரா அல்லாதவர்களுக்கு உரிமைகளையும் பிரதிநிதித்துவத்தையும் வழங்கினால் அவர்கள் பின்தங்கி இருக்க மாட்டார்கள். பிற கட்சிகள் உணர்வு ரீதியாக மக்களை சிதைக்க நினைத்தாலும் அதற்கெல்லாம் அசைந்து விடாமல் கொள்கைகளை நாங்கள் தொடர்ந்து பாதுகாப்போம் என்று தலைநகரில் நடைபெற்ற கெடிலான் கட்சியின் 25வது ஆண்டு விழாவில் டத்துஸ்ரீ அன்வார் இதனை தெரிவித்தார். மலேசிய மேல்மருவத்தூர் ஆதி பராசக்தி ஆன்மீக அறப்பணி இயக்கத்தின் சார்பில் கலச விளக்கு வேள்வி பூஜையும் 13ஆம் ஆண்டு பொதுக்கூட்டமும் வெகு சிறப்பாக நடைபெற்றது. நாடு முழுவதிலும் இருந்து ஏராளமான செவ்வாடை பக்தர்கள் கலந்து கொண்டனர். சூலம் வடிவில் வேள்வி குண்டத்தை அமைத்து குழந்தைகள் சகிதம் பெரும்பாலானோர் வேள்வி யாகம் செய்து தங்களின் வேண்டுதலை நிறைவேற்றினர். அருள்மிகு அம்மா திருவுருவ படத்திலிருந்து உயிர் சக்தி நூல் கட்டப்பட்டு உயிர் நரம்பாக கலசங்கள் அனைத்திற்கும் அந்த நூல் இணைக்கப்பட்டிருந்ததில் பக்த பெருமக்கள் மெய் சிலிர்த்தனர். பின்னர் மலேசிய மேல்மருவத்தூர் ஆதி பராசக்தி ஆன்மீக அறப்பணி இயக்கத்தின் ஆண்டு கூட்டம் அதன் தேசிய தலைவர் ஓம்ஸ்பா தியாகராஜன் தலைமையில் நடைபெற்றது. அனைவருக்கும் இயக்கத்தின் சார்பில் உணவு உபசரிப்பும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. முன்னதாக ஓம்ஸ் தியாகராஜன் மற்றும் அவரதும் துணைவியார் இருவருக்கும் அணிச்சல் வெட்டி ஓம் சக்தி மந்திரங்கள் ஓத பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.